வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலில் ஆசிரியர்கள் பயன்பெறும் வகையில் அரசு தரப்பில் வெளியிடுகின்ற அறிவிப்புகளையும் அரசாணைகளையும் உத்தரவுகளையும் அதேபோல் ஆசிரியர்கள் தங்களுக்கு கிடைக்க வேண்டிய சலுகைகள் பற்றிய கோரிக்கைகளையும் தொடர்ந்து கொடுத்துட்ருக்கோம். குறிப்பாக ஆசிரியர்களுக்கான தகுதி தேர்வு, ஆசிரியர்களுக்கான சிறப்பு தகுதி தேர்வு, தேர்வு எழுதியவர்கள், தேர்வில் வெற்றி பெற்றவர்களுக்கான அறிவிப்புகளை தொடர்ந்து கொடுத்துட்ருக்கோம். அவர்களுக்கான அடுத்தடுத்த பணிகள் என்ன, அதன் மூலமாக யாரெல்லாம் என்ன சலுகை பெறலாம் என்பது பற்றிய விவரங்களை தொடர்ந்து கொடுத்துட்ருக்கோம். அதன் அடிப்படையில் இன்றைய தினம் STET ஆசிரியர்களுக்கான சிறப்பு தகுதி தேர்வு 2026 தகுதி தேர்வு எழுதியுள்ள ஆசிரியர்களுக்கு சற்று முன் வெளியான புதிய தகவல். தேர்விற்கு பின்னர் தாள் 1 மற்றும் தாள் 2 உத்தேச விடைக்குறிப்புகளை வெளியிட்டு அவற்றின் மீது தேர்வர்கள் அங்கீகரிக்கப்பட்ட பாடநூல் ஆதாரங்களுடன் தங்களது கருத்துக்களையும் ஆட்சேபனைகளையும் பதிவு செய்வதற்கான வாய்ப்பை ஆசிரியர்கள் தேர்வு வாரியம் வழங்கியுள்ளது. இது வாரியத்தின் வெளிப்படைத்தன்மையான செயல்பாட்டையும் தேர்வர்களின் கல்விசார் கருத்துக்களுக்கு வழங்கப்படும் முக்கியத்துவத்தையும் வெளிப்படுத்துகிறது. கல்விசார் கருத்துக்களை பரிசீலிக்க வேண்டும். தேர்வர்கள், பாட ஆசிரியர்கள் மற்றும் கல்வியாளர்கள் தங்களுடைய பாட அறிவு மற்றும் அங்கீகரிக்கப்பட்ட பாடநூல் ஆதாரங்களின் அடிப்படையில் சில வினாக்கள் மற்றும் உத்தேச விடைகள் தொடர்பான கல்விசார் கருத்துக்களை முன்வைத்துள்ளனர். வினாக்களின் பொருள் மற்றும் எதிர்பார்க்கப்படும் கற்றல் விளைவு, தமிழ் மற்றும் ஆங்கில வினாக்களின் கருத்து ஒற்றுமை, அங்கீகரிக்கப்பட்ட பாடநூல் கருத்துக்கள், குழந்தை வளர்ச்சி மற்றும் கற்பித்தல் கோட்பாடுகளுக்கான பல்வேறு அணுகுமுறைகள், பாடத்திட்டம் மற்றும் வகுப்பு நிலையுடனான தொடர்பு ஆகிய அம்சங்கள் குறித்த கல்விசார் ஆதாரங்கள் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாக அறிகிறோம். ஆசிரியர் தேர்வு வாரியம் ஏற்கனவே பின்பற்றி வரும் நியாயமான மற்றும் வெளிப்படையான நடைமுறையின் தொடர்ச்சியாக தேர்வர்கள் சமர்ப்பித்துள்ள கல்விசார் கருத்துக்கள் மற்றும் பாடநூல் ஆதாரங்களை பாட வாரியாக நிபுணர் குழு விரிவாக பரிசீலிக்கும் என நம்புகிறோம். கூட்டமைப்பின் பணிவான கோரிக்கைகள் தேர்வர்கள் சமர்ப்பித்துள்ள அனைத்து ஆட்சேபனைகளையும் பாடவாரியாக தொகுத்து அங்கீகரிக்கப்பட்ட பாடநூல் ஆதாரங்களின் அடிப்படையில் பரிசீலிக்க வேண்டும். பாட நிபுணர்கள், ஆசிரியர் கல்வியாளர்கள், மொழி வல்லுநர்கள் மற்றும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் ஆலோசனைகளை பெற்று இறுதி விடைக்குறிப்பை உறுதிப்படுத்த வேண்டும். தமிழ் மற்றும் ஆங்கில வினாக்களை ஒப்பிட்டு இரு மொழிகளுக்கும் இடம்பெற்றுள்ள கருத்துக்களை கல்விசார் அடிப்படையில் ஆய்வு செய்ய வேண்டும். ஒரு வினாவிற்கு ஒன்றுக்கும் மேற்பட்ட விடைகள் பொருந்தும் வகையில் அங்கீகரிக்கப்பட்ட பாடநூல் ஆதாரங்கள் சமர்ப்பிக்கப்பட்டிருந்தால் அவற்றை நிபுணர் குழு பரிசீலித்து பொருத்தமான முடிவை மேற்கொள்ள வேண்டும். பல கல்விசார் விளக்கங்களுக்கு வாய்ப்புள்ள வினாக்கள் தொடர்பாக தேர்வர்களுக்கு சாதகமான மற்றும் சமமான மதிப்பீடு அணுகுமுறைகளை பின்பற்ற வேண்டும். நிபுணர் குழுவால் ஏற்றுக்கொள்ளப்படும் மறு ஆய்வு முடிவுகளின் பலனை தொடர்புடைய வினாவை எழுதிய அனைத்து தேர்வர்களுக்கும் பொதுவான வழங்க வேண்டும். இறுதி விடைக்குறிப்பின் மேற்கொள்ளப்படும் மாற்றங்கள் அனைத்தும் தேர்வர்களின் விடைத்தாள்களில் தானாக பொருந்தும் வகையில் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும். இறுதி விடைக்குறிப்புடன் தேவையான இடங்களில் தொடர்புடைய பாடநூல் மற்றும் கல்விசார் ஆதார விவரங்களையும் வெளியிடுவது தேர்வர்களுக்கு கூடுதல் தெளிவையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தும். தேர்வர்கள் சமர்ப்பித்துள்ள கருத்துக்கள் நிபுணர் குழுவின் முழுமையான பரிசீலனைக்கு உட்பட்ட பின்னர் இறுதி விடைக்குறிப்பையும் தேர்வு முடிவுகளையும் வெளியிட வேண்டும். தேர்வர்களின் கல்விசார் கருத்துக்களை பரிசீலிக்கும் போதுமான கால அவகாசத்தை நிபுணர் குழுவிற்கு வழங்க வேண்டும். ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் மீது நம்பிக்கை. தமிழ்நாட்டின் ஆசிரியர் தேர்வு நடைமுறை திறன்பட மேற்கொண்டு வரும் ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் மீது ஆசிரியர்கள் மிகுந்த நம்பிக்கை வைத்துள்ளனர். தகுதியும் திறமையும் கொண்ட ஆசிரியர்களை அடையாளம் காண்பதில் தேர்வு வாரியம் தொடர்ந்து முக்கிய பங்காற்றி வருகிறது. உத்தேச விடைக்குறிப்புகளை வெளியிட்டு தேர்வர்கள் தங்களது கல்விசார் கருத்துக்களை ஆதாரங்களுடன் பதிவு செய்ய வாய்ப்பளித்திருப்பது அந்த நம்பிக்கையை மேலும் வலுப்படுத்தியுள்ளது. தேர்வர்கள் சமர்ப்பித்துள்ள கருத்துக்கள் மற்றும் ஆதாரங்கள் அனைத்தும் பாடவாரியாக நிபுணர்களால் விரிவாக பரிசீலிக்கப்பட்டு இறுதி விடைக்குறிப்பில் அனைவருக்கும் சமமான மதிப்பீடு உறுதிப்படுத்தப்படும் என முழுமையாக நம்புகின்றோம். கோரிக்கையை ஆசிரியர்கள் தகுதி தேர்வின் தரத்தையும் நம்பகத்தன்மையையும் மேலும் வலுப்படுத்த வேண்டும் என்று
ஆக்கப்பூர்வமான நோக்கத்துடன் முன்வைக்கப்படுகிறது. ஆசிரியர் தேர்வு வாரியம் மேற்கொள்ளும் கல்விசார் மறு ஆய்வு பணியில் உள்ள ஆசிரியர்களுக்கு மனநிறைவையும் நம்பிக்கையும் வழங்கும் என எதிர்பார்க்கின்றோம். எனவே தாள் 1 மற்றும் தாள் 2 உத்தேச விடைக்குறிப்புகள் மீது தேர்வர்கள் சமர்ப்பித்துள்ள பாடநூல் ஆதாரங்கள் மற்றும் கல்விசார் கருத்துக்கள் அனைத்தையும் விரிவாக பரிசீலித்து இறுதி விடைக்குறிப்பின் பொருத்தமான முடிவுகளை மேற்கொண்டு அனைத்து தேர்வர்களுக்கும் சமமான மதிப்பீடு வழங்குமாறு தமிழ்நாடு பட்டதாரி ஆசிரியர்கள் கூட்டமைப்பு மிகவும் பணிவுடன் கேட்டுக்கொள்கிறது. ஆசிரியர்கள் நலனையும் கல்வி தரத்தையும் கல்வி கருத்தில் கொண்டு இக்கோரிக்கையை ஆசிரியர் தேர்வு வாரியம் கனிவுடன் பரிசீலிக்கும் என உறுதியாக நம்புகிறோம் என தெரிவித்திருப்பதாக கூறப்படுகிறது. இந்த கோரிக்கைகள் பற்றிய விவரங்கள் ஏதேனும் தேவைப்பட்டால் கமெண்ட் பண்ணுங்க. அதேபோல் இந்த கோரிக்கை உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் பண்ணுங்க. மீண்டும் இதேபோல் பயனுள்ள தகவலை சந்திப்போம். நன்றி.